நேற்று மாலை ட்ரெய்லரில் இருந்து ஆபத்தான மற்றும் அரிக்கும் ரசாயனங்கள் கொண்ட தூம்புகள் விழுந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஜோஹர் ஆயர் இத்தாம் டோல் சாவடி முழுமையாக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2:44 மணி முதல் அனைத்து வாகனங்களும் அப்பாதைகளை பயன்படுத்தி வருவதாக பிளஸ் நிறுவனம் அதன் ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தது. மாலை 6:40 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு காரணங்களால் தீயணைப்புத்துறை முன்னதாக அப்பாதைகளை மூடியது. இந்நிலையில் இன்று காலை 9 மணிக்கு பர்னாமா மேற்கொண்ட ஆய்வில் ஆயர் இத்தாம் டோல் சாவடி வழக்கம் போல் செயல்படுவது தெரிய வந்தது. யூரியா, ஃபார்மல்டிஹைட் வகை ரசாயன பொருட்களை ஏற்றியிருந்த 40 டன் எடையிலான கொள்கலன் லாரி டோல் சாவடி அருகே வளையும் போது 3 தோம்புகள் சாலையில் விழுந்தன. அதில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தோம்பு உடைந்து ரசாயனம் சாலையில் கொட்டியது. தீயணைப்பு படை வருவதற்குள் முதல் தடுப்பு நடவடிக்கையாக சாலையில் சிந்திய ரசாயனத்தின் மீது மண்ணை கொட்டி அதிகாரிகள் மூடினர். பின்னர் பாதுகாப்பான முறையில் ரசாயனம் அப்புறப்படுத்தப்பட்டு சாலையின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது.